தேம்பி தேம்பி அழுதாங்க. எனக்கு இந்த ஏமாற்றத்துலேருந்து எப்படி நான் வெளிப்படுறது அப்படின்னு. இது வந்து லீகல், இது லீகலி நீங்கள் வந்து 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலே முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு பியாண்ட் த யூனிவர்சல், அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பெண்ணும் வைக்கிறதே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லாமே. என்னைக்கு இந்த செல்ஃபோன் வந்துச்சோட கேட்டகரியில் வந்து B40, அதாவது ஃபைனான்ஷியலி முடியாத பட்சத்தில், ஐ மீன் லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் வாழ்கிறனால வந்து அவங்களால எதையுமே வந்து கமிட் பண்ணி டிசிஷன் எடுக்க முடியல. அவங்களோட பார்ட்னர், அவங்களோட சேர்ந்து பிறக்க போகிற குழந்தையும் வந்து ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்கில் தான். இதுதான் எப்போ எந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கணும், மாதத்தில் எத்தனை தடவை ஒன்றா இருக்கணும், அன்றாடம் வாழ்க்கையில் ஒன்றா இருந்தால் கூட எந்த ஒரு தவறும் கிடையாது. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று முன்னோர்கள் வந்து நம்மளை வாழ்த்தி சென்றார்கள். இன்றைக்கி கூட புதுமண தம்பதிகளை அப்படித்தான் வாழ்த்துறாங்க. ஆனால் இந்த 16 செல்வங்களில் ஒரு முக்கியமான செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் தான். அந்த பாக்கியம் வந்து ஒரு காலத்தில் வந்து அது ஒரு பாக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ அது ஒரு பாரமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ஸ்டுடியோவில் நம்ம கூட முனிவர் சத்யவதி இருக்கிறாங்க. இது மரங்கொத்தி சேனல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மரங்கொத்தி. வாருங்கள், மரங்களை தொலைக்கும் வரை பேசுவோம். வணக்கம் முனிவர் சத்யவதி. ரொம்ப நன்றி அம்மா சண்முக செல்வி, இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கெஸ்ட்டு நமக்கு வரும்போதையும் அவங்க வந்து ஒரு ஆர்வபூர்வமான விஷயங்களை எங்களுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த இதில் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தான் பெரும் நன்றியை சொல்ல வேண்டும். ஸோ இந்த வம்சம் தெரியுங்களா, உங்களோட பொக்கிஷம் மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வம்சம். ஓகே, இந்த வம்சத்தை உற்பத்தி பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போல்ல பெரும்பாலான அந்த கப்பல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியில் ரீப்ரொடக்ஷன் இதில் உள்ள ஆர்வம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. அதாவது நிறையா பேர் வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேனா நிறையா பேர்த்துக்கு தெரியும், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும். அதுவும் உங்கள் சேனலில் இதுக்கு அந்தாண்ட பார்க்கும்போது வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு உணர்வுபூர்வமாக குழந்தை என்பது எவ்வளோ ஒரு முக்கியம் ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு. பட் இப்போ வர இளைஞர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து இந்த குழந்தை அப்படின்னு சொல்லும் போது வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன் இந்த தயக்கம் அவங்களுக்குள்ளார வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்து முடிந்து எல்லாம் செட்டில் டவுன் பண்ணிட்டு அவங்க வந்து கல்யாண ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது வந்து ஏறக்குறைய 35 வயசாகுது. ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும். அப்போ அந்த 35க்கு அந்தாண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இன்னும் காடிக்கு காசு கட்டுறது இருக்குது, வீட்டுக்கு காசு கட்டுறது இருக்குது, காலையிலேயே பொழுது ஒரு சைட்டு விடியாத மணிக்கே வந்து வேலைக்கு போயிட்டு பொழுது சாய்ந்த பிறகு வராங்க. இல்லற வாழ்க்கையில் ஒன்றா இருக்கிறதே தாம்பித்துறதுலேயும் குறைவு. அதுக்கு அந்த குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா எனக்கு அந்த குழந்தை வந்து ஒரு சுமையாயிருமோ அப்படின்னு 2 பேருக்குள்ளார வந்து ஒரு மன உருட்டல் இருக்கும். அடுத்தபடியாக நான் தாய்மையை அடைஞ்சிட்டேன்னா அந்த பெண்ணுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதா, அந்த பெண்ணை வச்சு நான் பார்க்குறது, அதாவது என்னோட பேபியை வச்சு ஆமாம் அந்த குழந்தைய வச்சு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வந்து அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, அதனால ரொம்ப சந்தோஷமாக குழந்தை 10 பிள்ளைலேருந்து பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அதை வந்து ஒரு குழந்தைய ஈண்டு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஒன்று பயம். ஓகே, அதுக்கும் மேலே ஒரு பெரிய அதிர்ச்சிரமான விஷயம்னு சொல்ல போனால் வந்து சில பேர் வந்து என்னோட அழகு போயிடும் அப்படின்னு கூட வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட அழகு வந்து போயிடும், அதனால நான் பரவாயில்ல நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோமா கப்புள்ஸ் வந்து திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னே லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமே இப்போ பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். ஆனால் பெரும்பாலான கப்புள்ஸ் இப்போ வந்து live in relationship இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டூரிங் தட் டைம் வந்து தே ஆல்ரெடி ஹேட் லைக் ஒரு 7-5 years ஆஃப் லைஃப் டுகெதர் இருந்துட்டு பிறகு அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்கள்ல தம்பத்திய உறவுகளில் வந்து
அந்த குழந்தை வேணுன்ற சமயத்தில் வந்து அவங்க வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காத கூட காரணமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு அழகு போயிடும் நான் குழந்தை பெற்றுக்கிட்டா, அதை விட இப்போ வந்து விற்கிற விலைவாசிக்கு கமிட்மெண்ட் இஸ் வெரி ஹை as well. ஆமாம், கமிட்மெண்ட் இஸ் பியாண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ அது அப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஒரு செலவுன்னு வருமே, அந்த வழியில் இப்போ உங்ககிட்டயே வராங்க. அவங்க வர ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏஜ் கிட்ட இருக்கிறவங்க உங்ககிட்ட வராங்க? 33லேருந்து 50 வயசு உள்ளவங்க வரைக்கும் நம்ம கிட்ட வராங்க. ஸோ அந்த ஏஜில் வரைக்கும் இருக்கும்போது உள்ளவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கும் போது வந்து இந்த 33 வயசு உள்ளவங்க வந்து நம்ம இப்போ தான் திருமணம் ஆகிருக்கு, ஒரு 2 வருஷம் நம்ம ஆக்சுவலி வந்து தம்பதிங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 வருஷம் உங்களுக்குள்ளார வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து இயற்கை இருக்கிறனால வந்து இயற்கை தான் அப்புறம் தான் செயற்கை. ஸோ சில தம்பதிகள் என்ன யோசிக்கிறாங்களா, பரவாயில்ல அதான் IVF இருக்குது, அதனால அவங்களோட எஃபர்ட்டை கூட போடாமல் பரவாயில்ல என்கிட்ட பணம் இருக்குது, பட் பணம் இருந்தாப்புல உங்களுக்குன்னு வந்து உங்களோட கருமுட்டை அதுக்கும் மேலே இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கணும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லும் போது வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அதாவது ஒன்றா இருந்துட்டா மட்டும் பத்தாது, அந்த இருக்க வேண்டிய எப்போ இருக்கணும், முக்கியம் வந்து இதுதான். எப்போ எந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கணும், மாதத்தில் எத்தனை தடவை ஒன்றா இருக்கணும், அன்றாடம் வாழ்க்கையில் ஒன்றா இருந்தால் கூட எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் அவங்களுக்குள்ளார யோசிக்கிறாங்க அன்றாடம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்நியோன்யம் இருக்குதோ, அவங்களோட ஹார்மோன் சுரக்கிறதா இருக்கட்டும், அவங்க மென்டலி ஈவன் மேன்ஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட விந்தணுக்கள் வந்து வெளியாக்குறாங்களோ அது அவளுக்கு வந்து அவங்களோட உடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சயின்ஸ் மூலிமா வந்து ரொம்ப ப்ரூவன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இப்போ உள்ள இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. மாதத்தில் ஒரு தடவை இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதே வந்து ரொம்ப கடினம். அதுக்கும் மேலே சில ஹஸ்பண்ட்மாருங்கள் வந்து லோரி டிரைவர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள கப்பல்ஸுங்களாம் ரொம்ப மனக்குமுறலோட நம்மளை வந்து சந்திக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்களோட குறைகள். எங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் இருக்குது, ஆனால் எங்களுக்கு குழந்தை மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டுன்னு. உங்ககிட்ட வரங்க இந்த கப்பல்ஸ் எல்லாம் அதிகமாக இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த தாம்பத்திய உறவில் வந்து இந்த நாட்களில் தான் இப்படி இருக்கணும், இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்கன்னு, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எவ்வளோட அவேர்னஸோடு இருக்கிறாங்க அவங்க? உண்மையை சொல்ல போனால் வந்து ரொம்ப குறைவு. நம்மளோட சமுதாயத்தில் வந்து இந்த விழிப்புணர்வு, அதாவது இந்த ஃபெர்டிலிட்டி அவேர்னஸ்ன்னு சொல்லும் போது வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. இந்த கடந்த 7 வருஷமாக நம்ம வம்சம் வந்து நிறைய தம்பதிங்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். இவந்தோ நம்ம வந்து 500க்கும் மேலான தம்பதிங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுத்துருந்தாலுமே வந்து மேலும் மேலும் புது புது தம்பதிங்கள்லாம் இந்த வீடியோஸ் பார்த்து வர்றவங்க வந்து ரொம்ப பின்தங்கி போய் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு IUI எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துருச்சு, அது IUIன்னு ஒன்று இருக்குதா, IVFன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கூட அந்த தெரியாத ஒரு விளக்கத்தில் பட்சத்தில் கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த விளக்கி சொன்னோன்னு தான் அவங்களுக்குமே தெரியுது இது மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. சில பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளார வந்து வெஜினிஸ்மிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை, அதாவது இல்லறல் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒன்றா இருக்கிற அந்த இன்டிமேசிலே வந்து அவங்களுக்கு பயம். அந்த பயத்தினாலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஒன்றுமே அவங்களுக்குள்ளார இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கூட நடத்தி வந்திருந்திருக்கிறாங்க புதுமண தம்பதிகள். ஸோ இருந்து நம்மக்கிட்ட இது வந்து ஐம் ஷுர் இதெல்லாம் வந்து இந்த பார்த்து வச்ச திருமணங்களாக இருக்கலாமா, இல்லை காதல் திருமணங்கள்? இது முக்கால்வாசி பார்த்து வச்ச திருமணம். சிலர் வந்து உண்மையிலேயே வந்து அந்த காதல் வந்து ஒரு புனிதமானது தெய்வீகமானது காதல் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளார எந்த ஒரு இன்டிமேசி இல்லாமல் உள்ள தம்பதிகள் கூட நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. நிஜம்தான் சொல்றீங்களா? இது வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட மேஜர் பாரதி ராஜா படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் தெரிய வந்தது, இந்த மாதிரியான உலகத்திலையும் இப்படியாப்பட்ட தம்பதிகளும் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாவங்கள் அந்த பெண்ணெல்லாம். ஈவன் இந்த வருஷத்துலேயே நான் வந்து அவங்களெல்லாம் சந்திச்சிருந்திருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள்லாம் இந்த வருஷம் 12ஆம் மாதத்துக்குள்ளாரெல்லாம் உங்களையெல்லாம் கன்சீவ் ஆக்கி வச்சுருவோம். ஏன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியாதனால தான் நீங்கள் எங்கே போகிறது, யாருக்கிட்ட பேசுறது. முக்கியம் வந்து இதை வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க.
வெக்கப்படுறாங்க. யாருக்கிட்ட அதை போய் சொல்றது? சொந்த அம்மா கிட்ட கூட இதை வந்து பேச மாட்டாங்க, ஏன்னா எங்க தவறா நினைச்சிருவாங்கன்னு. கணவன் மனைவிக்குள்ளார 2 பேருக்குள்ளார நல்ல அந்யோன்யமா பேசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு இஷ்யூ வந்துட்ட கையோட வந்து ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறாங்க. நான் தவறா, நீங்க தவறா, இல்ல இது யார் இதுல வந்து குறை சொல்றது, யாரை குறை சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பேசின பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வருது, இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கப்பல்ஸ் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னுட்டு ஒரு ஆச்சரியக்குரியமான விஷயந்தான். இப்போ இந்த கப்பல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும்போது அவங்கள வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து நாள் கடந்துருச்சு, உங்களுக்கு வயசாகிடுச்சு, யூ ஷுட் கோ ஃபார் செயற்கை அப்படின்னுட்டு அட்வைஸ் பண்ணுவீங்க? நம்மளோட வம்சத்தோட நோக்கமே வந்து இயற்கை தான். ஏன்னா இயற்கை மிஞ்சின சக்தி எதுலேயுமே இல்லை. ஸோ ஏஜ் எல்லாமே ஏஜ் ஃபேக்டர். நம்ம வந்து கணவன் மனைவி வந்துட்டோன்னே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெண்ணாக இருக்கட்டும் மனைவிமார்களுக்கு வந்து நம்ம வந்து ஏஎம்ஹெச், அதாவது கருமுட்டை வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப மெயினாக நம்ம பிளட் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். தைராய்டு இருக்குதா, ஹார்மோன் லெவல், சுகர் லெவல், இதெல்லாம் பார்ப்போம். ஆண்களுக்கு விந்தணுக்கள், அதாவது விந்து இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கான ஷேப்பாக இருக்கணும், மோஃபாலஜி மோட்டிலிட்டின்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குதா. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 மாதம் காலகட்டத்தில் சப்ளிமெண்ட்லாம் எடுத்து பார்ப்போம். ஸ்டில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் IUI. நீங்கள் சொல்கிறதுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட். ஆமாம், ஸ்பெர்ம் கவுண்ட், விந்தணுக்கள். ஸோ அந்த வயசை பொறுத்து இருக்குது. இல்லை வயசு 45க்கு மேலே ஆயிடுச்சு, அதுக்கு அந்தாண்ட ஒரு நாள் ஒரு நாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து செயற்கை, அதாவது செயற்கைன்னா IVF மூலிமா அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்குள்ளார எப்படி போகிறதுன்னு ஆலோசனை வழங்குவோம். ஓகே. ஸோ உங்கள் வம்சத்தில் வந்து எத்தனை மாதிரியான செயற்கை ப்ரொசீடியர்ஸ் உங்ககிட்ட இருக்கு? ஓகே, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். IUI இருக்குது, IVF இருக்குது. ஸோ இந்த IOI அப்படின்னா, IUIனா அதாவது எப்படி இல்லறல் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்களோ இந்த கட்டத்தில் வந்து ஏன் இந்த IUI வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பைலட்டாக இருப்பாங்க, சில பேர் இந்த வீடு திரும்பாமல் இருக்கிறாங்கல்ல, இப்போ ஆர்மியில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து இப்போ மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஓவலேஷன் டேட்டுன்னு வந்த பிறகு வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும். ஸோ அவங்க என்ன செய்யலாம்னா, ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெர்ம், அதோட அவங்களோட விந்தணுக்களை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒய்ஃப் ஓவலேஷன் டேட்டில் வந்துட்ட கையோட அவங்க அந்த கிளினிக்கில் போயிட்டு ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே. அந்த இடத்துல கணவர் இருக்க மாட்டார், அவரோட விந்து எடுத்து கருமுட்டை பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் அவங்க ஒரு 15 நாளில் வந்து அவங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம், UPT டெஸ்ட் பண்ணி அவங்க பார்க்கலாம். இது வந்து IUIன்னு சொல்லுவோம், அதாவது கணவரோட விந்து எடுத்து கருமுட்டை பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறது. IVF என்பது என்ன செய்வோம்னா, மனைவியோட கருமுட்டையை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கணவரோட விந்தணுக்களை எடுத்து, இது ரெண்டையுமே வந்து விந்தணுக்களாக இருக்கட்டும் அதை வாஷ் பண்ணி எது நல்ல துடிப்புள்ள ஆண் விந்துகள் இருக்குதோ அதையும், அதே மாதிரி கருமுட்டை ஒரு 10 முட்டை எடுத்தாலும் இந்த விந்தை ஒன்றா சேர்த்த பிறகு எத்தனை கருமுட்டைகள் நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு அதை வச்சு தான் நம்ம வந்து பேஷண்ட்டை சொல்லுவோம். 10 எடுத்த முட்டையில் 4 முட்டை நல்லா இருக்குதா, இல்லை 2 முட்டை நல்லா இருக்குதா அப்படின்ட்டுன்னு. அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு எம்ப்ரியோ வச்சு 15 நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட்டில் செக் பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ இது மாதிரியானது வந்து நீங்கள் வம்சத்தில் வந்து நம்ம வந்து வம்சத்தில் அவங்களுக்கு இந்த சிகிச்சையை நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்போ நினைக்கிறாங்க, எனக்கு வந்து நான் கருத்தரிச்சிட்டா பிள்ளை பிறந்துச்சுன்னா வந்து நான் வந்து அழகு குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்தாரங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி செரகேட் மதரை வந்து அவங்க செரகேட் மூலியமா வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து மலேசியாவில் ஆரம்பிச்சிருக்கா, இல்லை அந்த மாதிரி மலேசியாவிலேருந்து மக்கள் வெளியில் போய் பண்ணிட்டு வராங்களா இந்த மாதிரிலாம்? ஓகே, நல்ல ஒரு தலைப்பு. அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரகேட், அதாவது வாடகை தாயின்னு சொல்லுவோம். வாடகை தாய் மூலியமாக மலேசியாவில் சட்டப்படி குத்தம் அந்த மாதிரி யாரும் செய்கிறது கிடையாது. பட் டோனர் ஏக் அப்படின்னும் போது, அதாவது அவங்களுக்கு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை இல்லை, கணவருக்கு விந்து இருக்குது. பட் ஆனால் இன்னொருத்தவங்களோட கருமுட்டையை வச்சு கணவர் விந்தை வச்சு அவங்க தாராளமாக வந்து குழந்தை பெற்றுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நம்மளோட மதத்தில் எதுவுமே
சொல்ல கிடையாது. அதனால டோனர் ஆப்ஷனில் வந்து தாராளமாக அவங்க வந்து குழந்தைய சுமத்துக்கலாம். பட் அது சுமக்கும் போதுமே வந்து அவங்களோட கேள்வியெல்லாம் வந்து என்னன்னா, அப்படி நான் வந்து IVF மூலிமா குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா இந்த பிள்ளையோட பிறப்பு பத்திரம், அதாவது இந்த பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அது வந்து யார் பேரில் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் கூட இருப்பாங்க. அவங்க IVF மூலிமா குழந்தை பெற்றாலும் பிள்ளை வந்து அவங்களோட தான். ஸோ அதனால அவங்களோட அம்மாவும் அப்பா பேரில் தான் இருக்கும். சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கருமுட்டை இல்லாதனால வந்து சில டாக்டர்ஸுங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து அடாப்ஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு. ஆனால் இந்த அடாப்ஷனுக்கு போகும்போது வந்து நிறைய பேர் ஏமாற்றத்தில், அந்த ஏக்கத்தில் வந்து இப்போ நிறைய ஏஜென்சிஸுங்க இருக்குது. சில பேருங்க வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாலலாம் போடுறனால வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து பணத்தை கட்டி என்கிட்ட வந்த ஒரு 3 பேஷண்ட்ஸுங்க, நாங்கள் இந்த மாதிரி பிள்ளை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி 10,000 கிட்ட காசெல்லாம் கொடுத்து பிள்ளைக்கான ஜாமான், அவ்வளோ பேபியோட ஜாமான்லாம் வாங்கி ரூம் நிறையா எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பிள்ளை இல்லை கிடைக்காத போது அவங்கக்குள்ளார வந்து என்சைட்டி, அதாவது மன உளைச்சல். இது ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம் வந்து அவங்க நம்ம டேபிளில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதாங்க, எனக்கு இந்த ஏமாற்றத்துலேருந்து எப்படி நான் வெளிப்படுறது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வம்சம் மூலிமா குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுத்தோன்னு ரொம்ப நம்மளை வந்து கடவுள் நேராக வரமாட்டாங்க மேடம் சத்யா. ஆனால் உங்கள் ரூபத்தில் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மலையிலை சத்தம் கேட்குதுன்னா அது நீங்கள் தான் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நம்ம செஞ்சுருக்கிறோம். ஓகே, ரொம்ப நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஒரு 500 கப்புள்ஸ்க்கு வந்து குழந்தை பாக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த மாதிரியான அப்போ ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்து வம்சம் மூலியமாக கிடச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு திரும்ப இன்னொரு குழந்தை தானாகவே சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்த பிறகு மறு குழந்தை அவங்களுக்கு உண்டாக தாய் கத்தரிக்கிறாங்க அப்படின்னுட்டு. அது மாதிரி நீங்கள் இந்த பண்ண அந்த 500 குழந்தைங்களுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் யாருக்காவது குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க? IVFல குழந்தை பெற்றுக்கிட்டா நேச்சுரலாக குழந்தை தங்குமான்னு கேட்டால் தாராளமாக தங்கும். அந்த மாதிரி உள்ள தம்பதிகள் இருக்கிறாங்க. IVFல வந்து குழந்தை பெற்றுக்கிட்டவங்க வந்து அவங்களோட கருமுட்டை இருக்கிறனால பேலன்ஸ், அதாவது அந்த எம்ப்ரியோ சொல்லுவோம், அதாவது குழந்தை பெற்றுட்ட பிறகு அவங்களுக்கு அந்த பேலன்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அந்த பேலன்ஸ் வந்து அவங்க 2 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 1 இயர் கழிச்சு கூட அவங்க 2வது குழந்தை கூட அந்த எல்லாம் ரெடியாக இருக்கும். அவங்க கர்ப்பப்பையில் அவங்க வச்சு திரும்பி 2வது பிள்ளைய கூட அவங்க நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு என்ன அதுக்கான இன்னும் நாலேஜ் தெரியாமல் இருக்குதுன்னா, சில பேர் வந்து ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன பேசணும்னா, நிறைய பேர் வந்து திருமணம் ஆன பிறகு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அதாவது என்னால் கமிட் பண்ண முடியுமா, என்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்தாண்டு நம்ம எடுத்துக்கொண்டு வரப்போகிற அவேர்னஸ் எதை பற்றினா, நீங்கள் 35 வயசாகவே ஆகட்டும் இல்லை 40 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, ஆனால் உங்களுக்காக உங்களோட கருமுட்டை காத்திருக்காது. நீங்கள் வந்து உங்களோட கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இது யங்காக இருக்கும் போது. How early actually they can save their eggs? Even நீங்கள் 21 வயசுக்கு மேலேனா நீங்கள் you can start. ஸோ அதனால டெஃபினெட்லி வந்து இதுக்கான விழிப்புணர்வுலாம் வந்து சில பேருங்க வந்து உண்மையா இதில் எதுவும் தவறாக நடந்துடாதா அப்படின்னு. இது வந்து லீகல், இது லீகலி நீங்கள் வந்து 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலே முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 35 மேலே தான் ஆகும்னா நீங்கள் தாராளமாக உங்களோட கருமுட்டையை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அது நிறைய பேர்த்துக்கு இதுக்கான விளக்கங்கள் தெரியாமலே இருக்கு. ஆமாம், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வம்சம் கிட்ட இருக்கு. எஸ், வம்சத்தையும் இருக்கு, மலேசியாலுமே இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வம்சம் வந்து இப்போ இதுக்கு அந்தாண்ட மலேசியனுக்கு இதுக்கான அவேர்னஸ்மே, ஏன்னா வளர்ந்து வர சமுதாயத்துக்கு வந்து நீங்களும் பின்தங்கி போயிடாதீங்க இந்த மாதிரிலாம் தெரியாமல். பிகாஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப வாஸ்ட்டாக வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆனால் எனக்கு இன்னைக்கே என்னோட எக் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன்னா ஐ டோன்ட் ஹேவ் டு வரிட் அபவுட் ஓகே எனக்கு டோனர் ஆப்ஷனுக்கு போணுமோ அப்படின்ட்டு. And I also feel a lot of a lot of women these days don't want to be married but they want a child. Yes, வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்க. Yes, நம்ம கிட்ட எனக்கு வந்து கல்யாணத்து மேலே வந்து உடன்பாடு கிடையாது, பட் எனக்கு வந்து ஒரு சைல்டு வேணும் அப்படின்னு. பட் அது நம்ம மலேசியாவில் வந்து அது வந்து இல்லீகல். ஏன்னா நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைக்கு
பிறந்த சுறா வந்து தேவைப்படும். அதே மாதிரி சில பேர் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதாவது பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது. Because we also still need a sperm donor, right? ஸ்பெர்ம் டோனர் அதுவுமே நம்மளுக்கு வேணும். ஸோ அது கூட வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து கொடுத்துடலாம். பட் ஆனால் அந்த பிறந்த சுறா எடுக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, நீங்க முதல்ல இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பெண்கள் எல்லாம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, பெண்கள் ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான கேசஸ் பெண்கள் திருமணம் பண்ணவங்க அவங்க வந்து நம்மளோட வம்சத்துக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு இதில் வந்து உங்களால் வந்து எந்த அளவில் வந்து உதவி பண்ண முடியும், நாங்கள் எங்கள் வீட்டு சம்மதத்தில் தான் நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு. ஸோ விச் இஸ் பியாண்ட் த யூனிவர்சல். அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பெண்ணும் குழந்தை வேணும் அப்படின்னா அது நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதுக்குமே வந்து லீட் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து காயம் அதே மாதிரி இருந்தாலும் சில பேர் வந்து ஈவன் திருநங்கைகள் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி பிள்ளை அடாப்ட் பண்ணுறதுக்கு வம்சத்தில் எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு. வம்சம் வந்து முற்றிலும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, நீங்க எப்படி தாய்மை அடையிறது மட்டும் தான் நம்ம வழிகாட்டி அவங்களுக்கு. அடாப்ஷன்லாம் நீங்க பண்ற அடாப்ஷன் கூட நம்ம பண்றது இல்ல. பட் உங்களுக்கு அடாப்ஷன் வேணும்னா ப்ராப்பரா ஓகே நம்ம மலேசியாலே பஜிகான் இருந்தா அங்க போய் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். rather than in the word of mouth. I think there's a lot of adoption is going on word of mouth. இவங்களுக்கு குழந்தை இருக்கு அவங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி. So always நம்ம வந்து சரியான ஒரு சேனல் யூஸ் பண்ணி போனா I am sure that அவங்களுக்கு சரியான பாதைகள் வந்து கிடைக்கும் and they can adopt. correct yes. இப்போ வந்து இந்த couples கிட்ட காமனா நீங்க பார்க்குற ஒரு ப்ராப்ளம், ஓகே, மேபி இப்போ உள்ள நம்ம ஃபுட் டயட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஹெல்பிங் அஸ். பிகாஸ் நம்மளோட டைம் நம்மளுக்கு பற்றாக்குறையினால எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், லேட் நைட் ஒரு டைம் பிரகாரம் சாப்பிட்றதில்ல. இந்த பிரச்சனைகள்லாம் கூட நம்ம வந்து ஒரு கன்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடும் சில சமயங்களில். ஸோ உங்ககிட்ட வர கப்பலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா? 100% உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி. அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இருக்கட்டும், நம்மளோட இப்போ எடுத்துக்கிற உணவு, அதாவது மலேசியா வந்து நம்ம சொல்லலாம் புண்ணிய பூமி மாதிரி 24 மணி நேரம் வந்து சாப்பிட்றதுக்கு எங்கே போனாலும். அப்போ ராத்திரி 12 மணிக்கெலாம் நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு அது வந்து டைஜஸ்ட் ஆகுறது? ஸோ ஒபிசிட்டி, உடம்பு பரமலாக ஆகுறது, டயபெட்டிக். ஸோ இப்படிலாம் இருந்துட்டு எனக்கு கன்சீவ் ஆகணும், எனக்கு குழந்தை வேணும், அவங்களுக்குள்ளார செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா எப்படி இவங்க வந்து கன்சீவ் ஆகுவாங்க? அது ஒரு கேள்வி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பேஜை வந்து 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் 1 வருஷமாக ஃபாலோ பண்ணி ஒரு நாள் கூட நம்மள்ட்ட அப்பாயின்மெண்ட் வச்சு பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனால் 1 வருஷமாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க, ஏன் ஒரு அப்பாயின்மெண்ட்? அப்போ அந்த எஃபர்ட் அவங்களுக்குள்ளார. அப்போ இதை கேட்ட பிறகு தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, நான் இதை செஞ்சுருக்கக்கூடாது, கண்டிப்பாக உங்களை 1 வருஷத்தில் ஒரு நாளாக பார்த்துருக்கணும். அதே மாதிரி ஐம் பிஸி, எனக்கு இந்த பர்டிகுலர் நாளில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு. பர்டிகுலர் நாளில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா, நாளைக்கு உங்கள் மனைவி வந்து கன்சீவாக ஆகிட்டாங்க, அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை ப்ரைவேட்டுக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் நாளில் தான் நீங்கள் வந்து போகணுமா அப்படின்னா இட்ஸ் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ அதனால் நீங்களுமே வந்து நீங்கள் சுமக்கிற உங்கள் குழந்தைக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கல, எல்லாத்துக்குமே பிஸினா எப்படி நீங்கள் வந்து அந்த 10 மாதம் அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ண போகிறீங்க? ஏன்னா ரெஸ்பான்சிபிள், கமிட்மெண்ட் இதெல்லாம் தேவை. ஆமாம், ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து இந்த முக்கியமான க்ரைட்டீரியாஸ். இதெல்லாம் வந்து இந்த யங் ஜெனரேஷனுக்கு தெரியல. அவங்க எடுத்தோன்னே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நோ இந்த டேட்டில் வந்து என்னால் வந்து உங்களை பார்க்க முடியுமா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் பார்த்தா பத்தாது, அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அவங்களோட குழந்தைய சுமக்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கான அவேர்னஸ், அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்கிறதா இல்லை அவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு இருக்குதா, இல்லை ரொம்ப ஏனோ தானோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம். ஏன்னா வெளியில் போனாவே இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம படங்களில் பார்க்குறது நிஜமான வாழ்க்கையில் நடக்குது. வெளியில் போகிறாங்க, என்ன 1 வருஷம் ஆச்சு, எனி குட் நியூஸ், குழந்தை இப்போ அது மாதிரி கேட்கும் போது அது ஒரு பெரிய ப்ரெஷர்.
அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்டார்டிங் அ ஃபேமிலி இட்ஸ் ஆல்சோ அ பிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னால தே ஹேவ் டு புஷ் themselves. ஓகே, ஒரு குழந்தைய பெற்று போட்டுருவோம், அப்படி கூட அவங்க நினைக்கலாம் இல்லை? கரெக்ட். ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்க வந்து, மேடம் நான் வெளியே எங்கேயுமே போக முடியல, நல்ல வளக்காப்புக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே சரி வயதை தடவி பார்க்குறாங்க, ஸோ அதனாலேயே நாங்கள் கணவன் மனைவி எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு அவங்கக்குள்ளார. அதையுமே வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு பெரிய மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸும். எங்கே போனாலுமே 2 வருஷம் ஆயிடுச்சா, என்ன ஒரு நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு நம்ம சமுதாயத்தில் இதை கேட்டே இதையுமே வந்து பாதி அவங்கள வந்து சாவடிச்சிடுறாங்க. ஆமாம், ஏன்னா அது ஒரு மன உளைச்சலுக்காக ஆயிடுவாங்க இல்லையா? ஏன்னா இது இட்ஸ் பிகாஸ் இப்போ நம்ம சொல்கிறாங்க எல்லாம் மென்டல் ஹெல்த்னு. நம்மலாம் முன்ன காலத்தில் வந்து இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்னு சொன்னோமா அடி தான் விழும். அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இடமே கிடையாது, இடமே இல்லை. ஏன்னா அது ஒன்று இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கணவன் மனைவியாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கமிட்மெண்ட் பேஸில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்கள் அதை சொன்ன மாதிரி இப்போ வந்து கணவன் மனைவி அவங்க பேச வேண்டிய விஷயங்களை பேசுறது இல்லை, ஆனால் பேச தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய பேசுறாங்க. ஆர்கியூமெண்ட்ல வந்து முடியுது அவங்களோட. நீங்கள் இப்போ திரும்பியும் சொன்ன மாதிரி ஐ பேக் டு உங்களோட இதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பேசிக்கிறதே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாமே என்னைக்கு இந்த செல்ஃபோன் வந்துச்சோ அன்னைக்கு வாழ்க்கை நாசமாக போச்சு. என்னை கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் வந்து கணவன் மனைவியோட சந்தோஷமான டைமிங் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கணவர் இது வந்து என்கிட்ட சொன்னவர் என்னன்னா, நான் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மூட்டில் இருப்பேன் சிஸ்டர், ஆனால் என் மனைவி வந்து பெட்ரூமில் வந்துட்டு ஃபோனில் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ யூசி இதெல்லாம் அவங்க சொல்லும் போது வந்து அப்போ ஒரு அளவு தான் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனை வந்து எந்த டைமிங்க்கு நீங்கள் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி சில மனைவிமாரிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தோடனே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கணவர் வந்து சீரியலு இல்லை கேமு, ஃபோன் இதுதான், அப்புறம் எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணாரு, இப்படியாப்பட்ட கேள்விங்களாம். இந்த ஒரு அர்கியூமெண்ட்லேயே வந்து அவங்கக்குள்ளார அந்நியோன்யம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ தே பிகம் டிஸ்டன்ட். எஸ், அதுலேயுமே வந்து டிஸ்டன்ட். அப்புறம் நம்ம கிட்ட வந்துட்ட பிறகு இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே தே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஈவன் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இதை மாற்றி தான் பாருங்களேன். உங்களோட அந்த ஃப்ளோவே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ளோவை மாற்றி பாருங்கள். எப்படி நீங்கள் திருமணம் பண்ணாத முன்னுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, காதல் பண்ணீங்கல, அந்த மோமெண்ட்டை வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ரீகால் பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு லீவ் நாள் கிடைக்குதா, ஃபோனெல்லாம் சைலண்டில் போடுங்க. நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம். எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை ஒன்று இருக்கணும். ஜஸ்ட் நீ அண்ட் யூ அண்ட் மீ அப்படின்னு இல்லை, உங்கள் பேர் அடையாளம் சொல்கிறதுக்காக தான் இந்த குழந்தைன்னு ஒரு வாக்கியம். ஒரு வம்சம் அதில் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ, வி நீட் தட். நாங்கள் எங்களை பார்த்துக்க முடியும் சொல்கிறதுக்கு வேணும்னா நடைமுறை வாழ்க்கையில் ஈஸியாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை முறையில் வந்து அது வந்து முடியாது. ஏன்னா ஐ திங்க் ஒரு காலகட்டத்தில் இந்த 30-40 வந்து ஈவன் ஃபார் அ மேட்டர் இப்போ 50 கூட you are still, you feel young, you have that energy and all those stuff. பட் ஐ திங்க் 60-70 தாண்டும் போது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே. Yes, you will start regret. Yeah, that is the time they will feel they should have got அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது நான் சுமந்துருக்கலாமே அப்படின்னு. ஒரு நீங்கள் ஒரு சீக்கில் இருக்கிறீங்க, ஒரு தண்ணி ஒரு பிள்ளையாக இருந்தால் அம்மா ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரியா, இல்லை சன்னாக இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் யாரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ உங்ககிட்ட இவ்வளோ 500 பேர் வந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க? சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்கலாம் வந்து ஓகே லேட்டாக குழந்தை பெற்றுக்கலான்னு நினைப்பாங்க. சிலர் வந்து எக்கனாமிக்லி வந்து ஓகே ஐம் நாட் ரெடி, வீடு சின்னது, வி கான்ட் அஃபோர்ட் டு ஹேவ் சில்ட்ரன், ஒரு வீடு பெரிய வீடு வாங்கிட்டோன்னா அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலே என்ன மாதிரியான ஏஜ் குரூப், என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க உங்ககிட்ட? இந்த எல்லா ரதத்துலேயும் வந்திருந்தாங்க. அதாவது ஃபைனான்ஷியலி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து உண்மையிலேயே நம்மளோட கேட்டகரியில் வந்து B40, அதாவது ஃபைனான்ஷியலி முடியாத பட்சத்தில் கடன்லாம்
லோன்லாம் வாங்கி, ஏன்னா அவங்களால வந்து இந்த ப்ரெஷரை எடுத்துக்க முடியல. அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு கடனோடனை வாங்கியாவது வந்து ஐவிஎஃப் செஞ்சு இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து பெருசாக தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸாக குழந்தை கிடைச்சிருச்சு, இந்த கடனை நாங்கள் கட்டிக்க முடியும் அப்படின்னு. ஒரு சிலர் தான் இதில் வந்து வி ஆர் நாட் ரெடி. அதாவது நாங்கள் கல்யாணம் பண்ணது முன்னிக்கே நாங்கள் பேசிட்டோம், அதாவது கல்யாணம் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு 5 years இல்லை 4 years. அதுவும் இட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்தனால வந்து அதுலேயே ஒரு 2 years அதில் அந்த பிரேக் போனனால வந்து வேலை போயிருச்சு, திரும்பி A to Z திரும்பி ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாமே வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து ரொம்ப மாற்றி அமைச்சனால தான் இப்போ இந்த 2025 வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த கப்பல்ஸுங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் பேண்டமிக்கில் ரொம்ப டவுன் ஆகிட்டோம், பணமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு உள்ளவங்களும் இருந்திருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ், சில பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க, சில பேர் ஜேபியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள டிஸ்டன்ஸ் உள்ளவங்கெல்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பு இல்லாமலே முடிச்சுக்கிறாங்க. முடியாத பட்சவங்க தான் வந்து நம்ம வந்து மலேசியா மட்டும் இல்லை, தலைநகர் இந்தியாவில் கூட நம்ம டாக்டர்ஸுங்களோட கொலபரேட் பண்ணியிருக்கிறோம். மலேசியாவில் கைவிட்ட கேசஸ், அதாவது கர்ப்பப்பையே எடுக்க சொன்னதை வந்து நம்ம இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போய் அதே கர்ப்பப்பையில் குழந்தைய சுமந்து அதே டாக்டர்கிட்ட வந்து குழந்தைய டெலிவர் பண்ண பேஷண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய நிலையில இருந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா she has, she's blessed. Yeah, correct. And you have done that to her. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அது வந்து ஒரு such a beautiful things. Correct. Even டாக்டர் கால் பண்ணி சொன்னார், சத்யா யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். நம்ம முடியாதது, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டோகால் இருக்குது நம்ம மலேசியாலுமே வந்து எது வரைக்கும் நம்ம செய்ய முடியும் அந்த கேகேஎம் அப்ரூவல், அதுக்கு மேலே வந்து பியாண்ட் முடியாது அப்படின்னு. ஸோ அந்த பட்சத்தில் வந்து மருத்துவ ரீதியில் வந்து நம்மளுக்கும் சில டாக்டர்ஸுங்க இருக்கிறனால அவங்களுக்கு கை கொடுக்க முடிஞ்சிச்சு. கவர்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த கப்பல்ஸுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறாங்க? இஸ் தேட் ஃபார் தெம்? இப்போ வம்சத்துக்கு வராங்க, அஃப்கோர்ஸ் வம்சம் வந்து இட் அ பெய்ட் பிளேஸ், அவங்க காசு கட்டி பண்ணுறாங்க. இஸ் தேட் இந்த மாதிரியான ஐவிஎஃப் எல்லாம் வந்து ஃப்ரீயாக செய்கிறாங்களா நம்ம கவர்மெண்ட்? ஓகே, இப்போ எல்பிபிகேக்கு அவங்க போனாங்கன்னா டெஃபினெட்லி ஐ மீன் லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. பட் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 வயசுக்குள்ளார உங்களால் எந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அதுக்கு அந்தாண்ட வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு தான் போய் ஆகணும். சில பேர் வந்து நேராக நீங்கள் அடாப்ஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பாடி சிச்சுவேஷனு. ஸோ இப்போ நம்ம அரசாங்கம் மூலிமா என்ன மாதிரியான உதவிகளாக நம்ம இந்த மாதிரி தம்பதிங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அரசாங்கம் வந்து நிறையா இந்த மாதிரி அவேர்னஸ் நீங்கள் செய்யலாம். அண்ட் ஆல்சோ காஸ்ட், ஓகே, இந்த மெடிக்கலோட காஸ்ட்டுங்க இதெல்லாம் வந்து கட் காஸ்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் எஃபர்டபுள். இந்த மாதிரி ஐவிஎஃப் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஐஒய் செய்கிறதா இருக்கட்டும். அண்ட் அவங்க வந்து ஓகே இது வந்து காஸ்ட்லியாக இல்லை, ஸோ அப்போ நான் இதையுமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நோ ப்ரொடக்ஷன் ஆயிருமோ, ஏன்னா நம்ம நாடு உற்பத்தி ஆகணும் இல்லையா? அப்போ ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், ரோட்லேயும் பார்க்குறோம், பூனை நாய்கள் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க மனிதர்களை தவிர்த்து. ஏன்னா மனிதர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை மீறி என்னைக்கு அவங்க குழந்தை வேணும்னு நினைக்கும் போது சில சமயங்களில் வந்து அது டூ லேட் ஆகிடுது. ஆமாம், அந்த மாதிரியான கப்பலுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? ஓகே, அந்த மாதிரி கப்பலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதன் வந்து இப்போ வந்து ரொம்ப யோசிக்கிற காரணமே வந்து அவங்களே தன்னை மறந்துடுறாங்க. ஓகே, டூ இமோஷ்னல். ரெண்டாவது வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ரொம்ப மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் வாழ்கிறனால வந்து அவங்களால எதையுமே வந்து கமிட் பண்ணி டிசிஷன் எடுக்க முடியல. எஸ், இதுதான் உண்மை. இது மட்டும் இல்லை, இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த
மாதர் வந்து குழந்தைய சுமந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சமுதாயம்னு இல்லை, எல்லா சமுதாயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த பேபியை தான் எல்லாருமே வந்து கான்சர்ன் பண்ணுவாங்க தவிர அந்த மாதரை வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா, பேபியை ஒரு ஆள் பார்த்துட்டு அவங்கள அந்த மாதரை வந்து, ஏன்னா அந்த மாதர் தான் பில்லர், அவங்க தான் ராத்திரெல்லாம் முழிச்சு பால் கொடுக்கணும், இன்னும் அவங்களுக்கு அதில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் பால் வரல, எப்படி உடம்பு வலிக்கும், இதெல்லாம் வந்து அதாவது அந்த போஸ்ட் நட்டல்னு சொல்லுவோம். இந்த பாட்டை வந்து நிறையாவே வந்து இந்த மாதிரியான கவுன்சிலிங், அதாவது இப்போ பிங்க் புக் கண்டிப்பாக நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 10 மாதம் இந்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிங்க் புக் இருக்கும். இதில் வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு வந்து எப்படி மேரேஜ்னா என்னன்னு ஒரு கவுன்சிலிங் இருக்கிற மாதிரி இருந்தால், இந்த குழந்தை சுமக்கிற டைம்லையும் அரசாங்கம் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஃபாதராக ஆன நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால், ஈவன் டிவோர்ஸாக ஆகிற ஒரு சிச்சுவேஷனில் கூட இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலாம். எனக்காக என் மனைவி இவ்வளோலாம் தியாகம் பண்ணாங்க. ஸோ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து விந்தணுக்கள் கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சிருச்சு, அப்படின்னோட ஆண்மையோட வேலையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு டசன்ட் மீன் தட். சில பேர் வந்து நல்ல ஃபாதராக இருக்கிறதுக்கு வேணால் அவங்களுக்கு வந்து டைட்டில் இருக்குது, பட் ஹீ கேனாட் பி என் ஹஸ்பண்ட். ஸோ நிறைய வீட்டில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹீ கேன் பி ஒன்லி எ ஃபாதர் பட் ஹீ இஸ் நாட் என் ஹஸ்பண்ட். இன்னும் இதனாலுமே வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படும் போது வந்து 2வது குழந்தை அவங்க வந்து பெற்றுக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக யோசிக்கிறாங்க. ஏன் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கப்பல்ஸும் நம்மக்கிட்ட நாடி வந்திருக்கிறாங்க, நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான அவேர்னஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் நிறையா நீங்கள் செய்யணும். அடுத்த பேர் நிறைய பேர் வந்து அடுத்த குழந்தைய வந்து ஈண்டெடுக்கிறதுக்கு வந்து இதுதான் மெயின் தடையாக இருக்குது. அதாவது அவங்க வீட்டிலேயா இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த பிள்ளைக்கு தான் சாதகமாக பேசுகிறாங்க, கணவருக்கு தான் சாதகமாக பேசுகிறாங்க. குழந்தை பெற்று கொடுத்த நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயும் வந்து பாராட்டு கிடையாது. எஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஈவன் ஐவிஎஃப்ல வந்து ட்வீன்ஸ் பேபிலாம் ஈண்டு எடுக்கிறவங்கலாம் வந்து ஐ ரியலி சல்யூட். ஸோ அதை அவங்க சூஸ் பண்ண முடியுமா? ட்வின்ஸ் வேணும்னா ஐ மீன் ஏன்னா அது செயற்கை ரெடி, அந்த செயற்கையிலையும் எஸ் ஃபார் ஐவிஎஃப்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. இஃப் தே வாண்ட் ஃபார் ட்வின்ஸ் பேபி தே கேன் ஆல்வேஸ் சூஸ். ஓகே, அவங்க வந்து ட்வின்ஸ் பேபியை அவங்க ஈண்டு எடுக்கலாம். ஸோ அதனால கம் பேக் டு யுவர் குவெஸ்டியன், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கப்பல்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் யாராக இருந்தாலுமே நான் வந்து ஒரு 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 ஃபேமிலி லைஃப்க்கு வர போனேன்னா மென்டலி ஃபிசிக்கலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதையுமே மன ரீதியில் தயார் நிலையில் இல்லைன்னா ஏனோ தானோ அப்படின்னு அவங்க வந்து இதில் கால் எடுத்து வச்சாங்கன்னா டெஃபினெட்லி வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட பார்ட்னர், அவங்களோட சேர்ந்து பிறக்க போகிற குழந்தையும் வந்து ஒரு பெரிய குவெஸ்டியன் மார்க்கில் தான் எண்ட் அப் ஆகும். சமீபத்தில் வந்து ஒரு நான் மிஸ் வட்சலா கூட ஒரு பாட்காஸ்டில் இருக்கும் போது அவங்களும் இது மாதிரி ஒரு வலியுறுத்தல் செஞ்சாங்க. எப்படின்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேருமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இனத்தவர்கள் வந்து ஒரு குர்சஸ் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி நம்ம இனத்தவருக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கோ ஒரு கவுன்சிலிங்கோ இருக்கணும். ஏன்னா இது வந்து காதலிக்கின்ற டைம் வந்து ஒரு பிளேஃபுல்லான ஒரு டைம். ஆமாம், everything is beautiful, everything is nice. அது ஒரு beautiful botanical garden, everything seems nice. When you are really getting into marriage and starting a family, that's where you begin. அவங்க பண்ணுறது பிடிக்கிறது இல்லை, நம்ம பண்ணுறது நிறைய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் அங்கே முன்னாடியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு ரீகாலாக இருக்கும். அந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த பிங்க் புக்கு, அது மாதிரி ஒரு புக்கு இந்த கவுன்சிலிங் போயிருக்கோம், இப்படி நம்ம ஒரு வாவ்ஸ் எடுத்துருக்குறோம். ஏன்னா மற்ற நம்ம அந்த கல்யாணத்து அப்புறம் வந்து 7 என்ன ரவுண்டு அடித்தாலும் சட்டப்படி பண்ணாலும் அதை வந்து அன்னையோட மறந்துடும். அன்னையோட மறந்துடுறாங்க. ஆனால் அது மாதிரி இந்த மாதிரி பட்டறைகளில் வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நம்ம கவர்மெண்ட் வந்து ஷுட்
encourage. இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் அடுத்த யங் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இது very important. இம்ப்ளிமெண்ட் பண்ணா, ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு வந்து அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணி ஆமா நான் வந்து அக்னியை சுற்றி வந்திருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து அந்த சத்தியமும் பயமும் இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. அதே நாளில் டிவோர்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அதே நாளில் சமீபத்தில் நான் ஐ திங்க் ஸ்காட் ரோட்லேயே எங்கேயோ நான் கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளை காடியில் ஏர்லியோ பொண்ணு காடியில் ஏர்லியோ அப்படின்னு இட்ஸ் ஓகே நேம் ஐ கால் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு வந்து பொண்ணுக்கு தனியாக ஒரு காடி அனுப்பலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அறியாம இருக்கிறாங்களா, என்ன விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்க மறக்கிறோம். ஸோ அதனால லைஃப் வந்து ரொம்ப ஒரு பூங்காவனம், ஒரு பியூட்டிஃபுல்லான, என்னை கேட்டிங்கன்னா அதை வந்து சரியான பாதையில் போனாங்கன்னா, இதுக்கா நான் போயிட்டு கோச்சிக்கிட்டேன், இதுக்கா நான் போய் ஒரு மிஸ்டேக் பண்ணுன்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து நிறைய தம்பதிகளை தான் உங்களுக்கு டே டு டே பார்த்துட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கும். ஏன்னா எல்லார்கிட்டையும் பேசும்போது எல்லாரும் ஒவ்வொரு கதை தானே உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னோ அதில் சம் பியூட்டிஃபுல், சம் இட்ஸ் நாட் ஸோ பியூட்டிஃபுல், அந்த மாதிரியான கதைகள். இப்போ பெரும்பாலான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கரியரில் வந்து ரொம்ப முக்கியத்துவம், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சரி. இன்னும் அதுலேயும் முக்கியமாக பெண்கள் நினைப்பாங்க, ஓ நான் வந்து என்னோட கரியர் வந்து நான் ஒரு மேனேஜரோ ஒரு சிஇஓ இந்த மாதிரி ஆன பிறகு தான் வந்து நான் இந்த ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கரியரில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு டிலே ஆகுது. ஆமாம். ஸோ இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இது உண்மையிலேயே வந்து முக்கியமான காரணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் எத்தனை வயசில் வேணாலும் திருமணம் பண்ணலாம், ஆனால் உங்களுக்காக உங்களோட கருமுட்டை வந்து காத்திருக்காது. ஆமாம், அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ பெரிய மனசியாக, அதாவது வயசுக்கு வந்த பிறகு உள்ள கருமுட்டையும் நீங்கள் 40 வயசில் உள்ள கருமுட்டையும், இப்போ நீங்கள் நம்ம கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கும் போதுமே வந்து முட்டையுமே வந்து A கிரேட், B கிரேட், C கிரேட், D கிரேட் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒரு கிரேட்டே இல்லாத ஒரு முட்டையை வச்சு நீங்கள் வந்து நான் காசை கொடுத்து நான் IVF செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. காசு இருந்தாலும் முட்டை இருக்காது. ஆமா, காசு இருந்தாலும் முட்டை இருக்காது, முட்டை இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ரேட் கிடைக்காது. ஆதார ரீதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட உணவு முறைகளும் சரி, நம்மளோட தூக்கம், நம்மளோட வேலை, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய பின் விளைவுகளை ஏற்படுத்துது. அதனால் நம்ம வந்து நிறைய வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், அதுக்கு மருந்து மாத்திரை. இப்போ வந்து சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றோமோ இல்லையோ நிறைய வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். எந்த வைட்டமின்ஸ் எதுக்காக சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்றோம். ஏன்னா சிலர் விற்கிறாங்க, அதனால நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரியான மருந்துகள், இந்த மாதிரியான மாத்திரைகள், இல்லை நிறைய ஊசிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ரீப்ரொடக்ஷனை வந்து ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளுது? இது வந்து முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை நீங்கள் எடுத்திங்கன்னா, இதே டிக்டாக் பிளாட்ஃபார்மை எடுத்திங்கன்னா, எப்படி உடலை பருமலாக உள்ளவங்க நீங்கள் எப்படி என்ன சாப்பிட்டா நீங்கள் வந்து உடம்பு இழைச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பருமலாக இருக்கிறவங்களோட இதே வந்து அப்பா எனக்கு அட்லீஸ்ட் இதை குடிச்சாவது நான் வந்து என்னோட உடம்பு வந்து இழைச்சிரும் அப்படின்னு. அதாவது நீங்கள் நேரடியாக போய் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டும் உங்களை வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி அதுக்கான சைட் எஃபெக்ட் கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் டைம்லலாம் வந்து எவ்வளோ மருந்து மாத்திரைகள், கோவிட் வந்து நிறைய தாக்குதலில் வந்து நிறைய மருந்து மாத்திரைகள், அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்தனால வந்து ரெகுலராக வர மாதவிடாய் மாதம் வர்றதே வந்து தாமதமாகி, அதுலேயுமே சில பேர்த்துக்கு வந்து மாதவிடாய் ஸ்டாப் ஆகி அவங்களுக்கு திரும்பி மாதவிடாயோட மாத்திரைங்களை கொடுத்து வந்தனால அதில் அவங்க வந்து ஒபிசிட்டி ஆகணுங்களும் இருக்கிறாங்க. ஆண்கள் அவங்களோட விந்தணுக்கள் இதனால வந்து குறைந்து டிஸ்டர்ப் ஆகி குவாலிட்டி போய் இப்படிலாம் வந்து நிறைய பின்விளைவுகள். அதனால நம்ம வம்சத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரியமா என்னெல்லாம் சத்து உணவா நீங்க சாப்பிட்டா, இந்த உளுத்தங்கஞ்சி, பாதாம், நட்ஸ் வகைகள், பழங்கள், ஓகே, இந்த மாதுளமாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு வந்து ஃபெர்டைலாக வச்சுருக்கோம் அப்படின்னு அதையுமே நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து
பெண்கள் தான் வந்து தன்னோட உடலை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஆமாம். அவங்க வந்து எந்த வயசுலேருந்து இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கண்காணித்து அவங்க உடலை சரிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது காலம் வயசு அப்படின்னு கிடையாது. அதாவது இப்போலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் என் பிள்ளைக்கு வந்து 8 வயசு தான் ஆகுது. நான் இப்போலேருந்தே சொல்லிக்கிட்டு வருவேன், எதையுமே நினச்ச நேரத்துக்கு கண்டதையும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா இந்த ஒபிசிட்டி என்பது நம்ம சின்னதுலேருந்தே வந்து இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு பழக்கிறனால தான் அந்த பெருசாக ஆகுனாலுமே அவங்க வந்து தேடுறாங்க, இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம். ஆமாம், அதையுமே சாப்பிட்டு உடம்பு வந்து பெருசாக ஆக்கிடுறாங்க. பெருசாக ஆகுன உடலை வந்து எக்ஸசைஸ் செய்ய சொன்னால் ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ நாள் அவங்களுக்குமே வந்து ஃபீல் அப்போ வெளியே போயிட்டு அவங்கள எக்ஸசைஸ் செய்ய சொன்னாலும் இல்லை. ஸோ ஒபிசிட்டி ஆகுன கையோட தெம் செல்ஃப் ஃபீல் எனக்கு உடம்பு பருமலாக இருக்குது, என்னோட பீரியட்ஸ் வந்து இந்த மாதம் வருது 2 மாதம் கழிச்சு வரல. சில தாய் தாப்பன் வந்து பிள்ளைங்க அந்த வயசுக்கு வர டைமில் வந்து பிள்ளை பெரிய மனுஷியாக வந்துருச்சுன்னு தான் தெரியும் ரெக்கார்டில். அதுக்கு அந்தாண்ட பிள்ளைக்கு மாதவிடாய் வந்துச்சா வரலையா, மாதம் வருதா, இந்த மாதிரியான கண்காணிப்புலாம் வந்து இல்லை, ரொம்ப குறைவாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ ரொம்ப பெண்கள் வந்து ஏர்லி ஏஜ்லேயே வந்து ஹோமோனால்ஸ் ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க. ஆமாம் சத்யா, இது வந்து ஒரு நாலேஜ்க்காக மட்டும் தான். இப்போ ஒரு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, அவங்களோட தாம்பத்திய உறவு வந்து தடைப்படும், அதனால வந்து குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து கருத்தரித்த பிறகும் தன் தாம்பத்திய உறவில் இருக்க முடியும், அது சேஃப் அப்படின்ற வந்து நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அதாவது மனைவி கர்ப்பிணியாக ஆகிட்ட பிறகு நாங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட ஏஜ் பார்த்துக்கணும். அவங்க ஏஜுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது மிஸ்கேரேஜ் நடந்திருக்குதா, பல முறை மிஸ்கேரேஜ் நடந்திருந்தால் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். இல்லை எங்களுக்கு எந்த மிஸ்கேரேஜும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நாங்கள் அந்நியோன்யமாக இருக்கணும், எங்களுக்குள்ளார எந்த கேப்பும் வரக்கூடாதுன்னு நீங்கள் தாராளமாக மாதத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் ஸ்டில் அந்யோன்யமாக இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம், இன்டிமேசி நீங்கள் வச்சுக்கலாம். 10 மாதம் ஜேர்னி வரைக்கும் கூட நீங்கள் தாம்பத்தியத்தில் இருக்கலாம். இட்ஸ் அ சேஃப். ஓகே. ஏன்னா ஒரு அவேர்னஸ். சில பேர் என்ன சொல்கிறது, சில தம்பதிகள் வந்து நினைப்பாங்க கூடாது, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆகிடும், தன் மனைவிக்கு ஏதாச்சும் ஆகிடும். இல்லை அந்த சமயங்களில் வந்து ஆண் வந்து, ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும் போது தான் ஆண்கள் வந்து வெளியில் வந்து உறவுகளை வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுக்கும் பயந்துக்கிட்டு கூட பெண்கள் வந்து நிறைய வந்து டோன்ட் வாண்ட் டு கெட் ப்ரெக்னன்ட். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷனில் செஞ்சதுக்கு தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சத்யா. இந்த வேலையில் வந்து எனக்கு வார்த்தையே இல்லை, இவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயத்த நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம். ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ ஹோப் ஸோ உங்கள் மரங்குத்தி சேனல் மூலிமா நம்மளுமே வந்து நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான நல்ல நல்ல டாப்பிக்கு இதை பேசிட்டு வரீங்க. இந்த வம்சம் மூலியமாக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மெசேஜாக போய் சேரும் அப்படின்ட்டுன்னு நன்றி உங்களுக்காக. தேங்க்யூ வெரி மச். ஏன்னா மரங்குத்தி வந்து இந்த மாதிரியான நிறைய உள்நோக்கம் உள்ள ஒரு டீப் கன்வர்சேஷனுக்காக தான் இந்த சேர் காத்துட்டு இருக்கு. இது மாதிரி உங்களை மாதிரி எப்படி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி இதை நான் பேசலாமா, இது ஒரு அவேர்னஸ். ஏன்னா நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு வந்து இது மூலியமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்ற உங்களோட நல்ல எண்ணத்துக்காக நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணீங்க. அது வந்து நிஜமாகவே நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து போய் சேரும்ன்ட்டு நான் நம்புகிறேன். வித் தட் தேங்க்யூ வெரி மச். Thank you so much. Thank you. Viewers, I hope you all enjoy with this information given by Dr. Satya. So எங்கே இந்த ரீப்ரொடக்ஷன் நோ ப்ரொடக்ஷன் ஆயிடுமோன்ற நிறைய தயக்கம் எண்ணம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலான ஃபேமிலி வந்து இப்போதைக்கு வந்து அவங்களோட கல்யாணமான புது தம்பதியர்கள் வந்து இல்லை இன்னொரு 5 வருஷத்துக்கு கழிச்சு பெற்றுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான்ட்டு அப்படியே நீங்கள் சேர்ந்தா இருந்தாலும் அதை டாக்டர் சத்யா சொன்ன மாதிரி அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேக் யோர் டைம் when you want to
ஸ்டார்ட் அ ஃபேமிலி, அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்துக்கலாம். அதுக்கான நிறைய சயின்டிஃபிக்கல் மூலியமாக நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது. அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் சப்ஸ்கிரைப் டு மரங்கொத்தி. I'll see you all with another episode. Until then, it's bye from Marangkothi.